அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பம். மகாபிரிவா 78ஆம் வருஷம் வாக்கில் கர்நாடகாவில் ஹாஸ்பிட் அப்படிங்கிற இடத்துல இருந்தா, அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதே பல இடங்களுக்கு விசிட் பண்ணியிருக்கா, பல இடங்களுக்கு பெரியவா பாதம் பட்டு பவித்திரமாயிருக்கு. இப்படி பெரியவாளுக்கு பல பேர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்லாம் பார்த்தோம். அதில் ரங்கன் கவுடு அப்படிங்கிறவரோட பக்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் நிறையா கைங்கரியம் பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் முன்னமே சொன்னோம். அவரோட பக்தி எப்படி இருக்கு, அந்த பக்திக்கு பெரியவா எப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படிங்கிற ஒரு சில நிகழ்ச்சிகளான்னு பார்க்கணும். இந்த ரங்கன் கவுடு அவ பெரிய கோடீஸ்வரா அப்படின்னு சொன்னோம், பெரிய மைன் ஓனர்ஸ். பொலிட்டிக்கலி அவ குடும்பத்துல பல பேர், அவரோட அண்ணா எல்லாம் பெரிய எம்பியா இருந்தவர். குடும்பமே ஒரு பெரிய அரசியல்லையும் பிரபலமான குடும்பம். அந்த ஏரியாலே பார்த்தாலே ஹெச்ஆர்ஜி குடும்பம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஒரு செல்வா கூட இருக்கிறவா. இந்த ரங்கன் கவுடோட புள்ள இன்னும் அவரோட கொடுத்த அவ குடும்பத்துல உள்ள இன்னும் சில பசங்கள் எல்லாருமே சேர்ந்துன்னு ஒரு 5 பேரா சேர்ந்துன்னு கார்ல எங்கேயோ போறா. அப்படி கார்ல போறதே இந்த குழந்தைகள்லாம் போறது, அது எப்படி வேகமா ஓட்டித்தான் என்னன்னு தெரியல, இந்த காரு பெரிய ஆக்சிடென்ட்டுக்கு ஆளாயிடுது. பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடென்ட் அப்படின்னா ரொம்ப எக்கச்சக்கமான அடி எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி உயிரோட பொழைச்சா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு சேதம் இருந்தது. அதுல குறிப்பா இந்த ரங்கன்கோடோட பிள்ளைக்கு ரொம்ப பலத்த அடி, ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்த. அப்படி இருக்கிற ஒரு ஸ்திதியில அங்க ஹாஸ்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணா என்ன பண்ணுன்னு தெரியாது. இங்க பட்டணத்துக்கு எடுத்துனோம், அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரணும் அப்படி எல்லாம் சொல்லி இங்க வந்தாச்சு. வச்சா இன்டென்சிவ் கேர்ல இருக்கார், பிரஜை இல்லை, என்ன ஆகும் தேருமா தேராதா தெரியல. இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல டாக்டர் எல்லாமே ஒன்றும் சொல்ல முடியாத இருக்கு. அந்த சமயத்துல இவர் என்ன பண்ணார், கவுடு பெரியவாள்கிட்ட போனார். பெரியவா சன்னதியில நின்றுட்டு இருக்கார். நின்று சொன்னார், விஷயத்தெல்லாம் சொன்னார். இந்த மாதிரி அடிபட்டு இருக்கு, குழந்தைகளுக்கெல்லாம் இருக்கு அப்படின்னா பெரியவா ஒன்னும் கேட்டுண்டா பேசாத இருந்தா அனுகிரகம் பண்றா. இவர் என்ன பண்ணிட்டார், பெரியவாள்கிட்ட சொல்லிட்டு திரும்பி போகாத பெரியவா சன்னதியிலே இருந்துட்டார். அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை, அவன் நல்லபடியா பொழைச்சிடுவான், இதை விட்டு போறது இல்லை அப்படின்னு ஒரு சங்கல்பம் இண்டாப்புல, தீர்மானம் இண்டாப்புல பெரியவா சன்னதியிலே இருக்காருன்ட்டு. ஆனால் என்ன அதிசயம் நடந்தது அப்படின்னா, இந்த ஆஸ்பத்திரியில இன்டென்சிவ் கேர்ல படுத்துட்டு இருக்கிற அந்த பையனுக்கு ஒரு விஷன் தரிசனம். கை காலு உடம்பு எல்லாமே ஒன்றும் அசைய முடியாத ஒன்றும் செயலிழந்து இருக்கு. அப்படி இருக்கிறதே பெரியவா முதல்ல கையை அப்படி தொடரா, வலது கையை தொட்டு தடவரா. அந்த கையை உடனே அசைய ஆரம்பிச்சிருது. உடனே இடது கையை தொடரா, அந்த கையை அசைய ஆரம்பிச்சிருது. காலை தொடரா, அது ஆக்டிவ் ஆயிடுது. இப்படி ஒவ்வொரு அங்கமா தடவி பெரியவா தொட்டு சொல்லிட்டு எல்லாம் சரியா போயிடுது அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்றா. அந்த காட்சி மறைஞ்சு போயிடுது. மறைஞ்சு போனா என்ன ஆச்சு அப்படின்னு, இது ஏதோ அவருக்கு கனவு மாதிரி அப்படின்னு தோணினா கூட நிஜத்துல என்ன ஆயிடுது அப்படின்னு, இப்படி செயலிழந்த எல்லா அங்காவயங்களும் செயல்பட ஆரம்பிச்சுடுத்து. இவருக்கு கிரிட்டிக்கலா இருந்த ஸ்டேஜ் தாண்டி அதுக்கப்புறம் அவர் பொழைச்சு இந்த விஷயம் கவுடுக்கு காதுக்கு அதுக்கப்புறம் பெரியவாள் குழந்தைகளுக்கு இது மாதிரி இருக்கு அப்படின்னா, கிரிட்டிக்கலா இருக்குன்னா அங்கேயே ஆஸ்பத்திரியிலே இருந்து என்னாச்சோ அப்படின்னு தான் நாம வயத்துல நெருப்பு கட்டின்னு தவிச்சுன்னு இருப்போம். ஆனா இவர் என்ன பண்ணினார் அப்படின்னாரு, நாம அங்க இருந்து பிரயோஜனம் ஒண்ணும் இல்லை, அதுக்கு மேல பெரியவா சன்னதியில இருப்போம், அவள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம், பெரியவா சன்னதியில இருந்தா ஒன்னும் நமக்கு ஆபத்து வராது அப்படிங்கிற ஒரு தீர்மானமா இருந்தார் போல இருக்கு. அப்படி இருந்ததுனாலேயே இந்த பக்திக்காக அந்த பையன் அங்க பழைச்சு அதுக்கப்புறம் அவர் பெரிய எம்எல்ஏவாகி மந்திரியாகி எல்லாம் பண்ணி இன்னைக்கு பிரமாதமா இருந்துட்டு இருக்கார் அப்படின்னா, இதெல்லாம் பெரியவா பண்ற ஆச்சரியம். அதே மாதிரி இவ வீட்டுல ஒரு கல்யாணம். இந்த கவுடுக்கு பொண்ணு பிள்ளை நிறைய குழந்தைகள்லாம் உண்டு. இந்த குழந்தைகள்ல கல்யாணம் ஒருத்தருக்கு கல்யாணம். இந்த கல்யாணத்துக்கு தேதியெல்லாம் நிச்சயம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டா. நான் முன்னமே சொன்னேன், இவ அந்த கர்நாடகா ஸ்டேட்லயே ஒரு பெரிய முக்கிய புள்ளிகள், விஐபிஸ், பெரிய மனுஷா அப்படின்னா அவ வீட்டுல கல்யாணம் எல்லாம் எவ்வளவு பிரமாதமா விமர்சையா நடக்கும், எத்தனை பேர்லாம் வருவா கூட்டுப்பா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி பெரிய ஏற்பாடாயிருக்கு. ஆனா அந்த சமயத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கவுடோட தாயாருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத போய் கிரிட்டிக்கலா இருக்கு. எந்த சமயம் என்ன ஆகும்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. இவாளுக்கு கவலையா படுத்து இவ்வளவு ஏற்பாடையும் பண்ணி என்ன பண்றதுன்னு தெரியல, கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமே அப்படியெல்லாம் கவலைப்பட்டு பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டா. கல்யாணம் எல்லாம் வச்சிருக்கு, நல்லபடியா ஏற்பாடு பண்ணிருக்கு, குறிச்சபடி கல்யாணம் நடக்கணும்,
ஆனா தாயாருக்கு இப்படி இருக்கிறதுனால என்ன பண்றதுன்னு தெரியல, பெரியவா அனுகிரகம் பண்ணும் அப்படின்னா பெரியவா கல்யாண பத்திரிகையை வாங்கி பார்த்தா, எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்படி சித்த நேரம் கண்ணை மூடின்னு நிமிந்து பார்த்தா, மேல பார்த்துட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிச்சுட்டா. இவ வீட்டுக்கு வந்துட்டா. வந்தா அந்த அம்மாக்கு அந்த இருக்கிறவாளுக்கு வியாதியில் இருக்கிறவாளுக்கு அப்படியே தான் இருக்கு. இவ வீட்டுக்கு வந்து கல்யாணமும் நெருங்கிடுத்து, கல்யாண நாளும் வந்துடுத்து, முகூர்த்தெல்லாம் ஆச்சு. முகூர்த்தெல்லாம் ஆனோன்னு இந்த கவுடு என்ன பண்ணினார், உடனேயே வீட்டுக்கு வந்துட்டார். எந்த சமயம் என்ன வேணா நடக்கலாம். நல்ல வேளை பெரியவா அனுகிரகத்துல இது வரைக்கும் ஒன்னும் ஆகல, அதனால கல்யாணம் ஆயிடுத்து, முகூர்த்தம் ஆயிடுத்து அப்படின்னு நினைச்சுன்னு வீட்டுக்கு வந்தோன்னு என்ன ஆச்சு அப்படின்னு தாயார் காலமாயிட்டா. அவர் ரொம்ப மனசு உருகி சொல்லுவர், அநேகமா அம்மா முன்னாலே போயிருக்கணும், பெரியவாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி பத்திரிகையை வச்சு கல்யாணம் எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, ஒன்னும் விக்னம் இல்லாத நடக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு பெரியவா அந்த சமயத்துல என்ன பண்ணினார், அப்படி என்னமோ ஆகாசத்தை நிமிர்ந்து பார்த்தா சித்த நேரம் என்னமோ பண்ணிவிட்டு உடனே நமக்கு பிரசாதத்தை கொடுத்தா. எதுக்கு அப்படின்னு அவர் கவுடி சொல்லுவார், வேற ஒண்ணும் இல்லை, யம தர்மராஜாவுக்கு ஆர்டர் போட்டுருவார், நான் சொல்ற வரைக்கும் நீ அந்த வீட்டு பக்கம் போகக்கூடாது, முகூர்த்தம் ஆகட்டும் அப்படின்னு ஆக்ஞை பண்ணினாப்புல இருந்தது. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டாப்புல கல்யாணம் ஆச்சு, முகூர்த்தம்லாம் ஆச்சு. அப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தா அதுக்கப்புறம் இவாளோட காலமும் ஆச்சு. அதனால பெரியவா நினைச்சா என்ன வேணா பண்ணலாம், காலனவா அப்படின்லாம் அவர் சொல்லி பெரியவாளோட பக்தியில திளைச்சிருப்பார். அப்படி இருக்கிற பெரியவா இது ஏதோ காலனை நிறுத்தி வச்சார். இப்படி பிள்ளைக்கு அப்படி சீரியஸா இருந்தது, அவர் பொழைச்சு இன்னைக்கு பிரமாதமா இருக்கார். தாயாருக்கு இனிமே தள்ளி வச்சா போக வேண்டியத கல்யாணம் எல்லாம் ஆக விட்டு அப்புறம் போறாப்புல தள்ளி வச்சா அப்படின்லாம் பாக்குறோம் இல்லையா. இது எல்லாம் நமக்கு ஏதோ விளையாட்டா இருக்கிறாப்புல இருக்கு. பெரியவாளோட லீலையில இதெல்லாம் விளையாட்டு தான், அவளுக்கு இதெல்லாம் சர்வ சகஜம் தான், லீலா வினோதம் தான். பெரியவா ஒரு நாளைக்கு சொல்றா, யாரோ ஒரு அம்மா, அந்த அம்மா என்ன பண்ணினா வினோதமா அவளுக்கு ஒரு பிராரப்தம் என்னன்னா, இவ வெளியில போனா காக்கா வந்து தலையில உட்காரும், கொத்தும், தலையை தட்டும். இந்த காக்கா வந்து தலையில அடிச்சா கொஞ்சம் அபசகுனம் அப்படின்லாம் சொல்லுவா. காக்கா மேல எச்சமிட்டா, காக்கா வந்து தலையில தட்டினா எல்லாம் ஒரு அபசகுனம் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை. இது இந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. இந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, 2 பிள்ளை இருக்கு, எல்லாம் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கு, எல்லாம் இருக்கு. இது ஏதோ ஒரு தரம் 2 தரம் நடந்ததுன்னா எதேச்சியா நடந்தது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த அம்மா இதை வெளியில போறதே அப்பப்போ நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பயம் வந்துருத்து, எதுக்கு காக்கா வந்து நம்ம தலையில அடிக்கிறது, நம்ம தலையில அடிக்கிறதுன்னு. இது என்ன பண்ணுதுன்னு தெரியல. பெரியவாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டா, பயமா இருக்கு, எனக்கு மனசுல வருத்தமா இருக்கு, அச்சான்யமா இருக்கு, குழந்தை இல்லாமோ இருக்கு, அதையெல்லாம் வளர்த்து ஆளாக்கணும், அதனால பெரியவாதான் அனுகிரகம் பண்ணணும். இது இன்னும் காக்கா அடிச்சா தோஷம்பா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பெரியவா அனுகிரகம் பண்ணும் அப்படின்னா. உடனே பெரியவா நீ ஒண்ணு பண்ணு, தனம் காத்தால காக்காய்க்கு சாதம் போடு. நம்ம வீட்டுலாம் பழக்கம் உண்டு, சுவாமிக்கு நைவேத்தியம் மட்டும் காக்காய்க்கு சாதம் போடும். நல்லெண்ணெயில சுவாமிகிட்ட விளக்கேற்றி வை, நல்லெண்ணெயில தில தைலத்துல தீபம் ஏற்றி வை. சனிக்கிழமை சிவங்கோவில்ல போய் தரிசனம் பண்ணு. இது 3 பண்ணிட்டு வா, உன்னை ஒண்ணும் பண்ணாது, நீ பயப்பட வேண்டாம், க்ஷேமா இருப்ப அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டா. அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய ரிலீஃப், கிளம்பி போயாச்சு. இந்த அம்மா போனதுக்கு அப்புறம் பெரியவா கூட இருக்கவாள்கிட்ட பேசிட்டு இருக்கா. பேசிட்டு இருக்கிறதே சொன்னா, சரி காக்காய்க்கு சாதம் போடுறோம் இல்லையோ அப்படின்னா, ஆமா எல்லாரும் சாதம் போடுற வழக்கம் உண்டு. இந்த காக்காய்க்கு சாதம் போடுறது, சாத்தை போட்டுட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, என்ன சொல்லுவோம் அப்படின்னா காக்கான்னு கூப்பிடுவோம் அப்படின்னு. பத்தியா, காக்கான்னு கூப்பிடுறோம். நம்ம காக்காய்க்கு சாதம் போட்டுட்டு காக்கா சாப்பிடவான்லாம் சொல்றது இல்ல, காக்கான்னு தான் கூப்பிடுறோம். ஏன் இப்படி கூப்பிடுறோம் அப்படின்னு, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கூட அந்த ஒருத்தர் சொன்ன, என்ன காக்கா சாப்பிடவான்னு அர்த்தம் அப்படின்னு. காக்கா சாப்பிட வாங்கன்னு சொல்ல முடியுமா, அதனால சாத்தை போட்டு காக்கான்னு கத்திட்டு வரோம் அப்படின்னு. உடனே பெரியவா, அதுதான் காக்கான்னு கூப்பிட்டா காக்கா சாப்பிடவான்னு தான் அர்த்தம், அதுக்கு தான் புரிஞ்சு சாப்பிட வருதே, இதுக்கு வேற ஏதான அர்த்தம் இருக்கோ சொல்லலாமோ அப்படின்னு. இவாள்லாம் பார்த்தா, சரி பெரியவா இது ஏதோ ஸ்பெஷலா ஒன்று சொல்ல போறான்னு அவளுக்கு தெரியும், அதனால என்னமுன்னா தெரியல, பெரியவா சொன்னா கேட்டுக்கிறோம் அப்படின்னா. ஒன்றும் இல்லை, கா அப்படின்னாக்க கான்னாலே காப்பாத்துங்கிற அர்த்தம் இல்லையோ. காவா கந்தாவா அப்படின்லாம் சொல்லுவாங்க, என்னை காவா வேலவா அப்படின்னு. தமிழ்ல கான்னாலே காப்பாத்துன்னு தான் அர்த்தம். அதனால கா அப்படின்னாலே காப்பாத்துன்னு கத்தராப்பிலே இருக்கும் இல்லையோ அப்படின்னு. இவாளுக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்தது, என்ன காப்பாத்துன்னு காக்காக்கு சாத்த போட்டுட்டு கத்துவானே. உடனே பெரியவா சொல்றா, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு,
பிதர்கள்லாம் நம்ம வம்சத்துல போன பிதர்கள்லாம் காக்காயா ரூபத்துல இருக்கா அப்படின்னு சொல்ற ஒரு வழக்கம் உண்டு. இந்த நம்ம சாத்தங்கள்லாம் கூட பாயச பிண்டம் அப்படின்னு காக்காய்க்குன்னே ஸ்பெஷலா எல்லாம் போடுறோம். இது எடுத்து எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு, குருவி இருக்கு, கிளி இருக்கு, மயில் இருக்கு, என்னெல்லாமோ இருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் காக்காய்க்குன்னு ஸ்பெஷலா சொல்லியிருக்குன்னா இதுலேருந்தே தெரியுது சாஸ்திரத்துல காக்காயை ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்குனாலே அதுக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படிங்கிறதான அதுல நிரூபணமா இருது. அதனால இந்த பிதர்கள்லாம் அப்படி காக்கா ரூபத்துல இருக்கிறதா ஒரு நம்பிக்கை உண்டு. அதனால்தான் இந்த போடுறோம், காக்காய்க்கு சாதம் போடுறோம். அப்படி இருக்கிறதே அந்த பிதிரு ஸ்வரூபமா நினைச்சுன்னு போடுறதுனாலயே அவளை பார்த்து என்ன காக்கா என்ன காப்பாத்துங்கோ அப்படின்னா என்ன அர்த்தமான்னு பெரியவா அதுக்கு சொல்றா, பிதர்களே எங்களெல்லாம் காப்பாத்துங்கோ, பிதர்களே எங்களெல்லாம் காப்பாத்துங்கோன்னு தினம் சொல்றோமா. அவளுக்கு அன்னத்தையும் போட்டுட்டு எங்களை காப்பாத்துங்கோன்னு பிரார்த்தனை பண்றாப்புல இருக்கு. அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். இது மாதிரி அர்த்தங்கள்லாம் இது மாதிரி பாஷ்யம் எல்லாம் பெரியவாளால தான் பண்ண முடியும்.